அன்பர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை செய்தியாக ஈரானுக்குள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. 2 ஷாத்தான் நாடுகளும் மிகப்பெரிய சேதத்தை ஈரான் சந்தித்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே தந்தோம் இல்லையா, பாலம், மிகப்பெரிய பாலம், 2 நகரங்களை இணைப்பதற்கான பாலம் உண்டு. அதைவிட மிக அதிகமான சேதத்தை ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றது 2 சைத்தான்களும். அது ஒரு புறம் இருக்க, அதற்கு பதிலடியாக ஈரானின் 91வது அலையாக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் தொடுத்திருக்கின்றது. அதில் டெல் அபீப் ஹைபா மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்ததாகவும் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை பதுங்கு குழியில் தள்ளி இருப்பதாகவும் இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேலிய மக்கள் பூமிக்கு அடியிலே பதுங்கு குழியிலே வாழ வேண்டிய நிலைமையை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, ஏவுகணை தாக்குதல்களின் வீச்சு மற்றும் தாக்கம் குறித்த மேலதிக விவரங்கள் இன்று இரவுக்குள் வெளியாகும் என்றும் ஈரானிய தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஈரானுடன் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே ஜலச்சந்தியை திறக்க முடியும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தியாக உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக, ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் பாங்கி இன்று கூறியிருக்கின்றார். அதுவும் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவே இருக்கின்றது. மேற்காசிய முதல் ஒரு பரந்த போராக விரிவடையும் அபாயம் உள்ளது என்ற ஐநாவின் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்திருக்கின்றார். இது உலக நாடுகளிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்தது, இராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை வலுக்கட்டாயமாக மீண்டும் திறக்கும் யோசனையை சிலர் அமெரிக்கா மீது ஆதரித்தாலும் அத்தகைய அணுகுமுறை யதார்த்தமற்றது என்று நம்புவதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆக ஈரானுடன் பேசி திரித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அதை திறக்கலாமே ஒழிய அமெரிக்கா நினைப்பது போன்று வலுக்கட்டாயமாக திறக்க முடியாது என்பது பிரெஞ்சு அதிபரின் கருத்து. அவர்கள் இந்த செய்தி நிறைய தாங்கி வருகின்றது. நாம் நேரே இஸ்ரேலுக்குள் செல்வோம். 91வது தாக்குதல் அலையின் ஒரு பகுதியாக டெல் அபீப் ஹைபா மீது IRGC பெரும் தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றது. IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தாக்குதல்களால் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகள் நிலத்தடி பதுங்கு குடிகளில் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. தெற்கு இஸ்ரேலில் ஆக்கிரமித்துள்ள பல பகுதிகள் மற்றும் டிமோனாவை நோக்கி யெமன் படைகள் மும்முனை தாக்குதல்களை தொடங்கிவிட்டதாகவும் மற்றொரு அறிக்கை தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியான வெடிப்புகளின் சத்தம் அவசரகால மீட்பு பணியாளர்களை மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி இருப்பதாகவும் நிலைமையை சமாளிக்க போராட வைத்துள்ளது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து டெல் அபீப் ஜாஃபா பகுதிகளில் உள்ள முக்கிய எதிரி இலக்குகளுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய ஒளிபரப்பு நிறுவனமான கன்னின் படி, அவருடைய தொலைவு டிவியின் படியே 100கணக்கான கிலோகிராம் எடையுள்ள போர்க்குண்டை தாங்கிய ஈரானிய பலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று பல இடங்களில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஏவுகணைகளின் தாக்குதல்களின் வீச்சு மற்றும் தாக்கம் குறித்த மேலதிக விவரங்கள் வரும் மணி நேரங்களில் வெளியிடப்படும் என ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் அல்போர்ஸில் உள்ள B1 பாலம், பாஸ்டர் நிறுவனம், காசான் பணிகள், விமான நிலையம், குஜிஸ்தான் உள்ள இடங்கள் மற்றும் கோமிற்கு வெளியே உள்ள ஒரு தளம் உட்பட நாடு முழுவதும் பரந்த அளவிலான இடங்களை தாக்கின என்றும் தெஹ்ரான், கராச்சி மற்றும் மஸ்ஹத் ஆகிய இடங்களிலும் வெடிப்புகள் பதிவாகியிருக்கின்றது. ஈரானின் செஞ்சிலுவை சங்கம் ICRS தனது சமீபத்திய சேத மதிப்பீட்டை வெளியிட்டது. கிட்டத்தட்ட 95,000 குடியிருப்புகளும் 1,20,000 பொதுமக்கள் அலகுகளும் மற்றும் இஸ்ரேலால் தாக்கப்பட்டிருப்பதாக ஈரானுக்குள்ள சேதங்கள் குறித்து செய்தி வெளியாக இருக்கின்றது. ராஜதந்திர முன்னணிகள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போர் அல்லாத கப்பல்களுக்கு பாதுகாப்பான பயண வசதிகளை ஈரான் வழங்கியுள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதன் நிமித்தம் பிலிப்பைன்ஸுக்கான ஒயில் சேவை, எண்ணெய் சேவை நடைபெற்றுள்ளது என்றும் மற்றொரு செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன்
வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சில நிபந்தனைகளின் கீழ் போர் நிறுத்தத்திற்கு வாஷிங்டன் தயாராக இருப்பதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் தூண்டப்படாத இந்த போருக்கு நிரந்தர முடிவு வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பார்கள் தங்கள் ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்க மாட்டார்கள் என்பதற்கான உத்தரவாதங்கள் மீண்டும் அது தேவை என்றும் ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் உள்ள பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள B1 பாலம் மற்றும் நூற்றாண்டு பழமை பஸ்டர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் ஆகியவை தாக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. தெஹ்ரானை கராச் நகருடன் இணைக்கும் பாலம் அழிக்கப்பட்டதை ட்ரம்ப் பெருமையாக கூறியிருக்கின்றார். ஈரானின் மிகப்பெரிய பாலம் மீண்டும் பயன்படுத்த முடியாதபடி இடிந்து விழுகிறது என்றும் இன்னும் பல சம்பவங்கள் தொடரும் என்றும் அவர் தனது ருட் சோசியல் தளத்தில் பதிந்திருப்பதாக அடுத்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கி கூறியிருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசானில் உள்ள ஒரு பொதுமக்கள் விமான நிலையத்தை தாக்கி இருக்கின்றது. தெஹ்ரான், மசாத் ஹோமஸ்கான் மற்றும் குஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் பலத்த இடங்களை தாக்கி இருக்கின்றது. அவைகள் ஈரானுக்குள்ளான தாக்கல். அறிவுசார் நிறுவனங்களுக்கான தனியார் துறை மையமான அல்போஸ் மாகாணத்தின் புத்தாக்க தொழிற்சாலை மற்றும் படைப்பாக்க தொழில்கள் அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. புரானில் புசேர் அணுமின் நிலையம் மீதான தாக்குதல் ஒரு போர்க்குற்றமாக அமையும் என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை கூறியிருக்கின்றது. மேற்காசியா முதல் ஒரு பரந்த போராக விரிவடையும் அபாயம் உள்ளது என்று ஐநா அதிபர் அன்டோனியோ குடெரஸ் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லதானே, நாமளும் அதை சொல்லியிருக்கோம் என்னென்னா, இந்த போர் நாடுகளுக்குள் ஏற்படையும் வாய்ப்பு இருப்பதாக. இதற்கிடையில் ஜலச்சந்தி குறித்து லண்டனில் கூட்டம் ஒன்று கூடி எந்த ஒரு முடிவும் இல்லாமல், முடிவும் எட்டப்படாமல் கூட்டம் கலைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் வழிகாட்டலின் கீழ் கூட்டப்பட்ட ஹாமஸ் ஜலச்சந்தி குறித்து சுமார் 40 நாடுகளின் ஐக்கிய யூகே தலைமையிலான கூட்டம் அந்த மூலோபாய நீர்வழியை மீண்டும் திறப்பதற்கான எந்த ஒரு நடைமுறை அல்லது உடனடி தீர்வையும் அளிக்காமல் முடிவடைந்திருக்கின்றது. பிராந்தியத்திலும் ஹாமஸ் ஜலச்சந்தியிலும் பாதுகாப்பின்மை திணிக்கப்பட்டிருந்த போதிலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு பொறுப்பான அணுகுமுறையை கடைபிடித்து சம்பந்தப்பட்ட ஈரானிய அதிகாரியுடனான ஒருங்கிணைந்த போரில் ஈடுபடாத கப்பல்கள் மற்றும் படகுகள் பாதுகாப்பாக செல்வதற்கு தேவையான வழிகளை வழங்கியுள்ளது என்றும் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். ஆக எதிரி நாடுகளை தவிர நட்பு அல்லது நட்பு இல்லாத நாடுகளையும் நாங்கள் வழி அனுப்பி வருவதாகவும் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஹாமஸ் ஜலச்சந்தியை வலுக்கட்டாயமாக மீண்டும் திறக்கும் யோசனையை அமெரிக்கா ஆதரித்தாலும் அத்தகைய அணுகுமுறை யதார்த்தமற்றது என்று தாம் நம்புவதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரூன் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போரின் செலவுகள் இறுதியில் அமெரிக்காவிற்கு அதனால் கிடைக்கும் நன்மைகளை விட அதிகமாக இருக்கும் என்றும் கரின் அல்பர்ஸ் செய்தி வெளியிட்டது. ஈரான் குறித்த டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் 5% உயர்ந்ததாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. அமெரிக்காவில் முன்னாள் துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் 2024 தேர்தல் போட்டியாளருமான கமலா ஹாரிஸ் அவர்கள் தனது செய்தியில் ட்ரம்ப் தனது சமீபத்திய நாட்டு மக்களுக்கான உரையில் வெற்றியின் பிம்பத்தை வெளிப்படுத்த முயற்சிப்பார் என்றும் தான் கணித்திருந்ததாகவும், ஆனால் அமெரிக்கர்கள் அவரது வார்த்தைகள் அல்ல செயல்களையே கவனித்து வருவதாகவும் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானிய அதிகாரிகள் தாங்கள் போரில் தோற்றுக் கொண்டிருப்பதாக நம்பவில்லை என்பதாலும் அதனால் அவரது நிபந்தனைகளின்படி ஒரு உடன்பாட்டிற்கு வர எந்த ஊக்கமும் இல்லை என்று கருதுவதாலும் ஏற்பட்ட விரக்தியில் இருந்துதான் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்குவதாகவும் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் உருவாகி வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நடக்கும் போர் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று தென்கொரிய அதிபரும் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த போர் பணவீக்கத்தை அதிகரிக்கவும் வேலை வாய்ப்புகளை சிதைக்கவும் உணவு பாதுகாப்பை குலைக்கவும் கூடும் என்று உலக வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த நெருக்கடியின் மிக அவசர தேவைகள் எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து அந்த அமைப்பு இப்போது உறுப்பு நாடுகளுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். வரவிருக்கும் உணவு பேரழிவு குறித்து இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு பேரழிவை தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டும் உரம் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் செல்வதற்கு வழிவகுக்கும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு மனிதாபிமான வழித்தடத்தை உருவாக்கவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தெஹ்ரானுடன் போர் நிறுத்தத்துக்கு வாஷிங்டன் தயாராக இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகளின் கீழ் போர் நோக்கத்திற்கு ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா மத்தியஸ்து தெரிவித்தது. அமெரிக்க மத்தியஸ்து நம்பி போயிலுமா? நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ அடுத்த வாரம் அதிபர் ரம்மை சந்திக்க வாஷிங்டனுக்கு வருவார் என்றும் வெள்ளை மாளிகை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் சதாரா கெமிக்கல் நிறுவனம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஜுபைல் துறைமுக நகரில் அமைந்துள்ள தனது பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை தற்காலிகமாக மூடியிருக்கின்றது. அரம்கோ மற்றும் டம் கெமிக்கல் நிறுவனங்களுக்கு இடையான சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான கூட்டு முயற்சியான இந்த ஆலை உற்பத்தி எப்போது மீண்டும் தொடங்கும் என்பதை அது குறிக்கவில்லை என்றும், தொடர்ச்சியாக வளைகுடாவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் மூடியிருப்பதாகவும் அநேகமாக அது 48 மணி நேரத்துக்குள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும் என்றும் வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஆக இவைகள் எல்லாம் இன்றைய அரங்கேற்றப்பட்ட செய்திகளாக பார்க்கின்றோம். நேற்றைய செய்தி ஒன்றில் பகல் காலை செய்தி ஒன்று இல்லையா, அது சனிக்கிழமையா போட்டோமா? இல்லையே, நாளைதான் சனிக்கிழமை. நாம் இன்று மாலையும் வெள்ளி மாலையும் சந்திப்பு நேர்களே. மீண்டும் மற்றொரு செய்திகள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.